வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக உங்களுடன் இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியில் 4.2 பில்லியன் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சானுக ரத்வத்த உள்ளிட்ட 5 விளக்கமறியலில். உமாஓயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் நீரையும் வழங்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு. இரணைத்தீவில் 24 வருடங்களின் பின்னர் மீனவர்கள் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபட அனுமதி. ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிப்பு. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து பெங்களூரில் அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று காலையுடன் நீக்கம். ஜனவரி 8ஆம் தேதி மாற்றம் ஒன்று இடம்பெறாவிடின் நாட்டின் நிலைமை என்னவாக இருக்கும் என அரசாங்கத்தையும் தம்மையும் விமர்சிக்கின்ற அனைவரிடமும் தாம் கேட்பதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் மலித் ஜெயதிலகவினால் எழுதப்பட்ட மாதுடு ஜனவாரி அட்ட என்ற நூல் கொழும்பில் நேற்று வெளியிடப்பட்டது. மே சந்தேට ලෑස්ති වුණේ 2013 අවුරුද්දේ මැද භාගයේ. 2013ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் தேர்தலுக்கான ஆயத்தங்கள் இடம்பெற்றன. அன்று அரசாங்கத்தின் முதன்மையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல்களுக்காக நியமிக்கப்பட்ட குழுக்களில் இங்குள்ள எந்த ஒரு அமைச்சரும் நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதி செயலகம் மற்றும் வேறு அதிகாரிகளை உள்ளடக்கிய சில இரகசிய குழுக்களை அமைத்து செயற்பட்டனர். அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு முன்னெடுத்த நடவடிக்கைகளை போன்று தேர்தல் நடவடிக்கைகளை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முன்னெடுத்தனர். 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிகளவிலான நிதியை மாவட்ட அபிவிருத்திக்காக வழங்கினர். ஏனெனில் அது தேர்தல் வரவு செலவு திட்டமாகும். அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்களை அழைத்தார். கொழும்பிலிருந்து கதிரைகள், ஒலிபெருக்கிகள், உணவுப் பொதிகள், பணம் என்பவற்றை அனுப்பி வைத்தார். இந்த கூட்டங்களுக்கு மக்களை இணைத்துக் கொள்ளுமாறு எந்த ஒரு அமைச்சருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கூறவில்லை. என்னை விரட்டிய போதிலும் புலனறுவையில் இடம்பெற்ற கூட்டங்களுக்கு நான் சென்றேன். அரசு அதிபரின் வரவேற்பின் பின்னர் அமைச்சர் 45 நிமிடங்கள் அல்லது 1 மணித்தியால உரையை மாவட்டம் தோறும் ஆற்றுகிறார். அதன் பின்னர் மக்கள் முன்னிலையில் கடித உரை வழங்கப்படுகின்றது. அதனுள் கடிதமே இருக்கின்றது, காசோலை அல்ல. அவ்வாறுதான் தேர்தல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. ඊට පස්සේ අර ජනතාව ඉස්සරහේ ලියුම් කවරයක් දෙනවා. ඒ ලියුම් කවරේ තියෙන ලියුමක් චෙක් එකක් නෙවෙයි. ඒ ඡන්ද ව්‍යාපාරය ආරම්භ කරපු හැටි. கிளிநொச்சி இரணைத்தீவில் 24 வருடங்களின் பின்னர் மீனவர்கள் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். நான் மேன்மேதங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கௌரவ பிரதமர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததன் பின்னர் அவர்கள் தற்காலிக தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது கடற்படையினர். நேற்று முன்தினம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கிணங்க இந்த கடற்படையினரின் அனுமதிக்கு இணங்க எங்களுடைய பூனாரி பிரதேசத்திலே இரணைமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 400 குடும்பங்கள், அந்த மீனவ தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த குடும்பங்கள் அங்கே தற்காலிகமாக இரணைத்தீவிலே தங்கியிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பதற்கான சகல அனுமதியையும் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் இன்று வழங்கி இருக்கின்றது. வளங்கூடிய அந்த கடற்பிரதேசம் என்றபடியினால் தங்களுடைய தொழிலை இலகுவாக செய்யவும் அதிலிருந்து வருமானத்தை ஈட்டுவதற்கும் தாங்கள் அந்த வருமானத்திலிருந்து குடும்பத்தை தங்கி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்தை அவர்கள் கோரியிருந்தார்கள். இன்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்களும் ஒரு ஆவலோட இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் போறதுக்குரிய வாய்ப்பு உண்டு எங்களுக்கு கிடைச்சது. ஒரு பெரிய கடவுளால கிடைச்ச ஒரு விட மாதிரி அன்றைக்கு விஜயகலா அம்மா அன்றைக்கு வந்து எடுத்த ஆரம்ப நடவடிக்கை எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்குது. குடும்பம் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னால் இங்க உணர்ந்து 15 லிட்டர் எண்ணெயோட இங்க வந்து நின்று போறதை விட நாங்க ஒரு 5 லிட்டர் எண்ணெயோட எங்களோட தொழில வாய்ப்பை நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை என்னமும் பெருவழிக்கமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எங்களுக்கு வந்து இட்டேறி இருக்குது. எங்கட கிராமத்தின் மக்கள் பட்ட துன்பங்கள், அன்றாடம் தொழிலுக்கு போகிற போது பட்ட துயரங்களுக்கு தோள் கொடுத்து எங்களோடு நின்ற எங்கள் சக்தி ஒளிபரப்பாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் சக்தி ஒளிபரப்புக்கும் நான் இந்த நேரத்திலே எங்களோட சார்பில், எங்களோட கிராமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். அங்க நாங்கள் சென்ற போதும் ராணுவத்தினர் தங்களுக்கு இதுவரைக்கும் இன்னும் அறிவித்தல் வரையில்லை என்றும் சிறுதீவு பகுதியில் பூரணமா எல்லா இடமும் தங்கி தொழில் செய்யலாம் என்றும் மேலதிக ஏற்பாடுகளை தாங்கள் செய்து தருவதாக கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய மீள்குடியேற விரும்புகின்ற குடும்பங்கள் மீள்குடியேறவனும் அத்துடன் அங்கே இருக்கின்ற கால்நடைகள் அது
வீடுகள் பராமரிப்பு ஆகவும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. இதேவேளை இன்று இரணைத்தீவு பகுதிக்கு சென்று திரும்பிய சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அந்த மக்கள் அந்த தீவுல போய் இருந்து தொழில் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு போதுமான அளவு இருக்க இல்லை. அப்ப அந்த மக்கள் அந்த தீவு பகுதியில போய் தங்கி இருந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். கடந்த காலங்களில் நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த விடயத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கலாம். இந்த விடயத்தில் என்னுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தேன். அவர் முயற்சிகள் எடுத்திருக்கின்றார். ஆனால் அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த நேரடியாக சென்று பார்த்து கள ஆய்வுக்கு நேரடியாக சென்று பார்த்திருக்கின்றேன். இப்போ எனக்கு அது தொடர்பான ஒரு பூரணமான ஒரு அறிவை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் சம்பந்தப்பட்ட ஆட்களோட கதைச்சு பிரச்சனையை தீர்வானலாம் நான் நம்புறேன். கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் அரசு அதிகாரிகள் கடந்த 4ஆம் தேதி இரணைத்தீவுக்கு சென்றனர். கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இரணைத்தீவில் விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. மீனவர்களின் கோரிக்கைக்கு அமைய இரணைத்தீவில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இரணைத்தீவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டது. யுத்தம் காரணமாக 1992ஆம் ஆண்டின் பின்னர் இரணைத்தீவில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரணைத்தீவு மக்கள் மீள்குடியேறிய பூநகரி இரணைமாதா நகரிலிருந்து நாள்தோறும் இரணைத்தீவிற்கு படகில் பயணம் செய்து தமது தொழிலை முன்னெடுத்து வருகின்றனர். உமா ஓயா திட்டம் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்து இழப்பீடுகளை வழங்குமாறு ஊவா மாகாண விவசாய பணிப்பாளருக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த திட்டம் காரணமாக தண்ணீர் வசதிகளை இழந்த குடும்பங்களுக்கும் விவசாயிகளுக்கும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் நீரை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் உயர்நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், பிரியந்த ஜெயவர்தன மற்றும் இவா வனசுந்தர ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த 4 விவசாயிகள் இது தொடர்பில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். உமாவோயா திட்டம் காரணமாக 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் செய்கைகளுக்கான நீர் கிடைக்காமையினால் அவர்களின் பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வட்வரி திருத்தத்தினூடாக தனியார் சுகாதார சேவைகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் மருத்துவ பரிசோதனைகள், குருதி வடிகட்டல் மற்றும் மருத்துவ ஆலோசனை சேவைகள் உள்ளடக்கப்படாத வெளிநோயாளர் சேவைகளுக்கு வட்வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட வட்வரி திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் இன்று வெளியிடவுள்ளதாக இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். பின்னர் நிதி அமைச்சரினால் சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. உத்தேச திருத்தத்திற்கு அமைய வட்வரி 15% தொடர்ந்தும் பேணப்பட உள்ளது. புதிய சட்டமூலத்திற்கு அமைய வருடாந்தம் 50 மில்லியனுக்கு மேலதிகமாக வருமானத்தை பெறும் மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகர்களிடம் வட்வரி அறவிடப்பட உள்ளது. தொலைத்தொடர்புகள் சேவைகள், புகையிலை உற்பத்தி, சீனி அல்லது இனிப்பு வகைகள் அடங்கிய பால்மா போன்றவற்றிற்கும் 15% வட்வரியை அறவிடுவதற்கு பிரேரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு ஒன்றிற்கு பயணிப்பதற்கான விமான சீட்டிற்கான கட்டணத்திற்கும் வட்வரி அறவிடப்பட உள்ளது. முதலீட்டு சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்கள் உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கும் ஆடை பிரிவினூடாக அறவிடப்படும் வரியை 75 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு இந்த சட்டமூலத்தின் ஊடாக பிரேரிக்கப்பட்டுள்ளது. அசாதாரண வெச்சேவா ஐங்கரா மின்சாரம், நீருக்கான வரியை நீக்கியுள்ளோம். இலங்கையில் 20 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். எனினும் 21 மில்லியன் தொலைபேசி இணைப்புகள் காணப்படுகின்றன. மேலதிகமாக உள்ள தொலைபேசிகளை நிறுத்தி வைக்க முடியும். தற்போது பலவற்றிற்கான வரி நீக்கப்பட்டுள்ளது. வெளிநோயாளர் பிரிவில் நீங்கள் குருதி பரிசோதனை ஒன்றை மேற்கொண்டால் வெட் அறவிடப்படாது. வெளிநோயாளர் பிரிவிலிருந்து வைத்தியசாலை மருந்தகத்தில் மருந்து வகைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினால் வைத்தியசாலையின் ஊடாக வெட் அறவிடப்பட மாட்டாது. வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறுபவர்களுக்கு வெட் வரி அறவிடப்படும். தனியார் பிரிவு தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து அனைத்து மருந்து வகைகளுக்கும் சத்திர சிகிச்சைகளுக்குமான விலைகளை நாம் திருத்தவுள்ளோம். போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சாணுக்க ரத்வத்த உள்ளிட்ட 5 எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் 4.2 பில்லியன் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய என்ட்ரிஸ்ட் பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையின் 5 உறுப்பினர்கள் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இன்று பகல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். மத்திய வங்கியின் 4 நிறுவனங்கள் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் பிணையங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியவை தொடர்பில் மத்திய வங்கியினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நிதி மோசடி காரணமாக 12 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். பொதுவுடைமைகள் தொடர்பில் ஜானுக ரத்வத்தவுக்கு எதிராக வழக்கு தொடரப்படுவதானால் மத்திய வங்கி ஆளுநர் கூட தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்திய வங்கியில் இடம்பெற்ற பாரிய முறைகள் மோசடி அதுவாகும். அவருடைய மருமகனான அலோசியஸ் என்பவரும் சிறையில் இருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அல்லது அரசாங்க பிரமுகர்கள் செய்யும் மோசடிகளுக்கு ஒரு சட்டமும் ஜானுக ரத்வத்தவின் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு சட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றன. චානුකරත්වති සහෝදරයාගේ පෞද්ගලික සමාගම කරපු බැඳුම් කරු ගන්න දෙනකොට තව නීතියක්. ඉතින් මේ මොකද්ද මේ නීති දෙක? திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பெரிய கரச்சன் மற்றும் சின்ன கரச்சன் பகுதிகளில் நிலவும் காணி பிரச்சினைகள் உள்ளிட்ட சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. இணைத்தலைவர்களான எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் மஹ்ரூப், கிழக்கு மாகாண சபை கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆரியவதி கலப்பதி மற்றும் குச்சவெளி பிரதேச செயலாளர் ஆகியோருக்கிடையே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. வடக்கு கிழக்கு பிரச்சனை இது விடுதலை சொல்ற சப்ஜெக்ட் இல்லை. நான் சொல்ற வந்து பெரிய கரைச்ச சின்ன கரைச்ச கோபாலபுரம் கிழக்கந்த எல்லா பிரச்சனையும் இருக்கு. இதை எங்களால தீர்க்க முடியும். அப்படியா இருந்தா தீர்க்க முடிஞ்சாதான் பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். கேளுங்க சொல்றேன், கேளுங்க தம்பி. ஒவ்வொரு மாவட்ட கூட்டத்திலையும் இதை தூக்கப்படாது. அதுக்காக வந்து ஜிஐ கூட்டி கொண்டு போன அடுத்த கூட்டத்தில் வந்து அடுத்த proposal can't be implemented. But I'm telling you, let's look at the matter and see whether we can find some way out. இதேவேளை திருகோணமலையில் விடுவிக்கப்பட்ட காணி தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் கடற்படையினரிடம் வினவினார். இந்தியாவோடு இணைந்து அனல்மின் நிலையம் அமைப்பதற்காக 500 ஏக்கர் நிலம் பெறப்பட்டிருந்தது. இந்த 500 ஏக்கருக்கு அப்பால் அனைத்து காணிகளும் மக்களுக்கு உரித்தானவை. அதற்கு அப்பால் ஒரு காணியை பிரதேச செயலாளர் ஊடாக கடற்படையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் என்ன நிலைமை? எமக்கு கையளிக்கப்பட்ட இடத்தில்தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அதற்கு அப்பால் நாம் எந்த இடத்தையும் சுவீகரிக்கவில்லை.
யுத்தத்தின் போது தமது பூர்வீக காணிகளை கைவிட்டு பாதுகாப்பு பகுதிகளை நோக்கி பலர் சென்றனர். எனினும் இன்று யுத்தம் மௌனிக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் தமது சொந்த காணிகளில் மீள்குடியமர்த்தப்படாத நிலையில் தொடர்ந்து ஒரு பிரிவினர் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மற்றும் ஒரு பிரிவினர் மீள்குடியமர்த்தப்பட்ட போதிலும் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருகின்றனர். வவுனியா ஆசிக்குளம் கிராம சேவக பிரிவிற்குட்பட்ட கட்குளம் 2 என்ற கிராமமே இது. யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து நாட்டின் வேறு பகுதிகளுக்கும் இந்தியாவுக்கும் சென்று திரும்பிய மக்கள் இந்த கிராமத்தில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். 75 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்ற போதிலும் இவர்கள் எவருக்கும் இதுவரையில் வீட்டு திட்டங்கள் வழங்கப்படவில்லை. நல்லாட்சி என்று சொல்லி அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க ஒழிய பொதுமக்களா ஏழையா இருக்கிற நாங்கள் என்னைக்கும் நல்லா இருந்தது கிடையாது. இன்னைக்கும் ஓலக்கொட்டியிலிருந்து அவரக்கொட்டியிலும் இருந்து கொண்டு தான் எங்களோட ஜீவனம் போய் கொண்டிருக்கு. இதை முன்னின்றாவது பார்லிமெண்ட்ல காட்சியாவது எடுத்துடலாம் தானே. வந்து விடுத்துட்டு வேணான்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு நிரந்தர வீடு இல்லை, இன்னும் தற்காலிக வீடு தான். குசுனி எல்லாம் மழை வந்தா ஒழுகி சமைக்க இல்லாத கட்டத்துல தான் நாங்க இப்ப இருக்கிறோம். வேற வேற இடங்கள்ல எல்லாம் வீடுகள் கட்டி இருக்க முடியாத ஆக்கள் இல்லாம மிருகங்கள் வாழ்ற இடமா இருக்கிறது. எம்பி மாட்ட போய் கதைச்சா எங்களுக்கு பொறுத்து வீடு வேணாம், அப்படி பொறுத்து வீடு வேணாம்னு சொன்னா எங்களுக்கு கல்விடம் வாங்கி தரலாம் தானே. ரிஷத் பத்ருதீன் எம்பி எவ்வளவு முஸ்லீம் மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடெல்லாம் அரைவாசி ஆக்கள் இருக்காங்க, அரைவாசி சும்மா கிடக்குது. அப்ப அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? எம்பிமார்கள் தெரியாதா? நம்மள எம்பிமார்கள் பார்க்கலையே, அதெல்லாம் போயிட்டு அவங்க பாக்குறாங்க தானே. அப்ப அவர் அப்படி செய்யக்குள்ள இவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் உண்மையாகவே கஷ்டப்பட்ட கிராமங்கள்ல போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்யன்னு சொல்லி பிரதேச சபைக்கு அந்தந்த ஊர்ல உள்ள எம்பிமார்கள் தான் பாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க வர்றாங்களும் இல்ல, அவங்க பாக்குறாங்களும் ஒண்ணும் இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்க? அரசாங்கம் எங்களுக்கு நிதி உதவி செய்யல, எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க எதிர்கட்சியில இருக்கோம், எங்களுக்கு கேட்கலங்கிறாங்க. அப்ப அவங்க கொடுத்த காசுகள் அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப பாருங்க, பொறுத்த வீடு திட்டங்கள் வந்துச்சு. அதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த போம்களை நிறைச்சி குடும்பமா வீட்டுக்கு இருந்து படம் பிடிச்சி எத்தனை நாள் வேலை கட்டு அதெல்லாம் கொடுத்தோம். கடைசியில என்ன நினைச்சு தமிழ் கூட்ட சம்பந்தர் என்ன சொல்லிட்டாரு, விக்னேஸ்வரன் ஐயா சம்பந்தர் என்ன சொன்னாங்க? பொறுத்த வீடு வேணான்ட்டாங்க. இப்ப இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கிற வீடும் இல்ல, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. சம்பூரில் அணுமின் நிலையம் அமைப்பதற்காக சுவீகரிக்கப்பட்ட காணியிலிருந்து 3 வரை வெளியேற்றுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மூதூர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மூதூர் நீதவான் எம் ரிஸ்வான் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பூர் அனல்மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட மாட்டாதென சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் உயர்நீதிமன்றத்திற்கு நேற்று அறிவிக்கப்பட்ட விடயத்தை பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி KS ரட்னவேல் இதன்போது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக சட்டத்தரணி KS ரட்னவேல் கருத்து தெரிவிக்கையில், சம்பூர் அனல் மின் நிலையம் சம்பந்தமான காணி சுவீகரிப்பு தொடர்பான வழக்கு கூப்பிடப்பட்ட பொழுது இது வாய்மூல சமர்ப்பணத்துக்காக தேதியிடப்பட்டிருந்தது. இன்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஒரு விடயம் கொண்டு வரப்பட்டது. அதாவது நேற்றைய தினம் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் இனிமேல் அரசாங்கம் இந்த அனல் மின் நிலைய திட்டத்தை கொண்டு வராது, அது கைவிடப்பட்ட திட்டம் என்று கூறப்பட்டது. எனவே இந்த விடயம் மூதூர் நீதிவானின் கவனத்தில் கொண்டு வரப்பட்டதால் அங்கு தோன்றிய அரசு சட்டவாதி தனக்கு இன்னும் அது சம்பந்தமான அறிவுறுத்தல் கிடைக்கவில்லை என்று கூறியதன் பிரகாரம் எதிர்வரும் 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த வழக்கு மீண்டும் இந்த நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். இது விடயத்தில் சம்பூர் மக்கள், கிராம மக்கள் எல்லாரும் மிக எழுச்சி பெற்று தங்களுக்கு நடக்கப் போகும் அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் கண்டன குரல் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள். ஆனால் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கூட்டமைப்பு அவர்கள் இந்த மக்களுக்கு எதுவுமே அந்த விடயத்தில் அவர்கள் சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஏனென்றால் இது இந்தியாவின் அனுசரணையில் கொண்டு வரப்படும் திட்டம். தமிழ் கூட்டமைப்பு இந்திய நலனை சார்ந்த அவருடைய நலனிலே தங்கியிருக்கிற ஒரு கட்சி, அவருடைய கட்சி. அவர்களுடைய அந்த அரசியல்வாதிகள் முழு பேரும் இந்தியாவின் கட்டளைப்படியே நடப்பவர்கள். எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா கூட இந்த அனல்மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அல்ல, அவர் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. ஆனால் இங்கு மீள்குடியேற்றம் செய்யப்படும், அதே சமயத்தில் அனல் மின் நிலையம் நிறுவப்படும் என்ற நிலையிலே இருந்தார். தங்களுடைய அரசியல்வாதிகள் ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்க தவறியதனால் தாங்களே முன்வந்து பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள். சரித்திரம் கண்டறியாத இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு
என்னத்தை காட்டுகின்ற என்றால் மக்கள் சக்தியை பெரிது அரசியல்வாதிகள் தங்களுக்குடைய ஒரு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கலாம், உள்நோக்கங்களை கொண்டிருக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி இந்த சம்பூர் மக்கள் கடைசியில் தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வெற்றி அடைந்தார்கள். சம்பூரில் அனல் மின் நிலையம் ஒன்று அமைக்கப்படாது என சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் நேற்று அறிவித்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தமிழ் மக்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய அரசியல்வாதிகள் தமது பிரச்சினை தொடர்பில் பொருட்படுத்தப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பூரில் அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்கப் போவதில்லை என மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட தெரிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் நேற்று அறிவித்தார். வரையறுக்கப்பட்ட சுற்றாடல் மன்றம் சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சஞ்சய ராஜரட்னம் இதனை தெரிவித்தார். சம்பூர் அனல் மின்சார சம்பந்தமாக பொதுமகன் என்ற பெயரில் நான் கதைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இது சம்பந்தமாக இங்க உள்ள எதிர்ப்புகள் பொதுமக்களாலே வந்து ஒழிய இதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற முடிவு எந்தவித அரசியல் தலையீடுகள் இல்லாமல் பொதுமக்கள் மாத்திரமே இது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது தமிழ் கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனோ ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது வரையில்லை. இது முழுக்க முழுக்க பொதுமக்களால் ஏற்கப்பட்டது. இதுக்காக மேல் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட முடிவு சந்தோஷத்துக்குரியது. இதற்காக நாங்கள் முழுமையாக நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். சந்தோஷம். சம்பூர் வந்து சந்தோஷமான முறையில் நாங்கள் இந்த நிறுத்தப்பட்ட இது வந்து மக்களால் தான் நிறுத்தப்பட்டது. மக்களால் நிறுத்தப்பட்டு நாங்கள் சக்தி டிவிக்கு நாங்கள் இதை ஒத்துழைப்பு கூடுதலாக முறையில் மக்கள் வந்து சக்தி டிவி தான் நல்லா கூடுதலாக முறையில் ஒத்துழைப்பு கலந்துட்டாங்க. கலந்து அந்த அரசியல் இதில் ஒன்று இதுவும் இல்லை. இந்த அனல் மின் நிலையம் வந்து எங்களுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணி தந்ததால எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி. மற்றது இது வந்து எங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தரையாவோ யாருமே எங்களுக்கு கழிச்சு வெற்றி பெற்று தரையில்லை. இது வந்து நாங்கள் மக்கள் எங்கட சக்தியில நாங்கள் இதை வென்றெடுத்தது. இதுக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி. பிள்ளைகள் எமது செல்வங்கள். எமது பிள்ளைகள் வளம் நிறைந்த குடிநீருக்கு பதிலாக ஒரு குவளை அசுத்த நீரை பருகுவதால் பெருமளவிலான நோய் தாக்கங்களுக்கு உள்ளாக நேரிடலாம். இவ்வாறான நிலையை எதிர்நோக்கிய பெரிய பரந்தன் பிள்ளைகள் தொடர்பில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டியது. இந்த பிள்ளைகள் இன்று சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதற்காக சந்தர்ப்பத்தை மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. களைத்து விழுந்து பள்ளிக்கு செல்லவே களைப்பால் எழுந்த தாகம் தணிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை. பக்கத்திலே போத்தல் இருந்ததுவே, ஆனால் அதற்குள் தண்ணீர் கூட இல்லை. துப்பாக்கி வேட்டுகள் தீர்ந்து போன கிளிநொச்சி பெரிய பரந்தனில் இன்றை விடவும் மிகவும் எழில்மிகு எதிர்காலத்திற்கான கனவை சுமந்த வண்ணம் பிள்ளைகள் வாழ்கின்றார்கள். சுகாதார நலன்களற்ற அரச கலவன் பாடசாலையில் கல்வி பயிலும் இந்த பிள்ளைகளின் தாகம் தணிப்பதற்கு ஒரு சொட்டு நீர் கூட சிரமமாக மாறியிருந்தது. பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் அதற்கு தீர்வாக நீர் விநியோக திட்டம் ஒன்று இந்த பாடசாலையில் நாம் ஆரம்பித்தோம். கிளிநொச்சி பெரிய பரந்த சிறார்களின் முகத்தில் ததும்பிய மகிழ்ச்சியை அங்கு சென்று நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரால் இன்று அவதானிக்க முடிந்தது. සිගිරි ගලේ අවි ලිව්වේ නුඹයි පුතේ சாகமேக தண்ணி தந்த சக்தி என்று பாகவே நன்றி சொல்லி வாழ்வே We assure our little ones. உங்களது பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் ஆதரவுடன் இருப்போம் என உங்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். சிறுவர்களின் சுகாதாரம் நாட்டின் வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்தும் என்பதால் மக்கள் சக்தி திட்டமூடாக இந்த பணியை முன்னெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். Health of the children is what is the health of the nation. நாங்கள் இவர்களை வார்த்தைகளால் மட்டுமல்ல நெஞ்சார நிலைநிறுத்தி வாழ்த்திக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் இந்த குடிநீர் தாகத்தை தீர்த்து வைத்த இந்த பெருமை அவர்களே தான் சாரும். இந்த பாடசாலையின் வரலாறு புரட்டப்படும் போது இந்த மக்கள் சக்தியின் இந்த தடயம் பதிக்கப்பட்டிருக்கும். 1925 ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த குடிநீர் இல்லாத ஒரு தேவை
குடிநீர் இல்லாத நிலையை தீர்த்து வைத்தவர்கள் இந்த மக்கள் சக்தி குழுவினர்கள். நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கு வானின்று அமையாது ஒழுக்கு என்று திருவள்ளுவம் சொல்கிறது. மக்களுக்காக மக்களுடன் இணைந்து எம்மால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த நீர் விநியோக திட்டம் இன்று அந்த சிறார்களுக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மனசு நிறைந்த சந்தோஷத்துடன் உங்கள் மத்தியிலே இன்று நான் உரையாற்றுகின்றேன். உங்களது இடத்திலே, உங்களது மண்ணிலே நீங்கள் இனி இந்த குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கான குடிநீர் உங்கள் கைகளிலே இருக்கின்றது. இப்போ நாங்கள் வைத்திருக்கின்ற மரங்களுக்கு அந்த குடிநீரை பயன்படுத்தி அந்த மரங்களை வளவுங்கள். மிக முக்கியமாக இந்த குடிநீர் உங்களது சொத்து. எனவே இதில் எந்தவிதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு அந்த குடிநீர் கட்டமைப்பை மிகவும் நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டியது இனி இந்த மாணவர் செல்வங்களுடைய கைகளில் தங்கி இருக்கின்றது. இந்த திட்டத்தை இப்போது இருக்கின்றவாறு தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற மாணவர்கள் கைகளில் இருக்கின்றது. இயங்குறது வழி ஒரே ஒரு விஷயம்தான், மனிதனிலிருந்து வரக்கூடிய சக்தி. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி தான் இயங்குறதுக்கான வழி. பெற்றோருக்கு இருக்க வேண்டும் அந்த சக்தி. என்ன எவ்வளவு கடுமையான காலம் நமக்கு இருந்தாலும் நமது குழந்தைகளை ஒரு நாளேனும் பாடசாலையை விட்டு அகலாமல் அவர்களுக்கு கல்வியை நாங்கள் புகட்டுவதற்கு எங்களை நாங்கள் தியாகப்படுத்த வேண்டும் என்ற சக்தி பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். இது சக்தி கொடுத்த சக்தி இல்ல, சக்திக்கு மக்கள் கொடுத்த சக்தி. நிகழ்ச்சி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கொடுத்த சக்தி, நீங்க இயங்குறதுக்கு எங்கள் அழைத்து கொடுத்த சக்தி. குறுகிய காலப்பகுதியிலே இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்து இந்த மாணவர்களுடைய கைகளுக்கு நாங்கள் கையளித்திருக்கின்றோம். இது எங்களால் மட்டுமன்றி இந்த நாட்டினுடைய மக்களுடைய பங்களிப்புடன் தான் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் மீண்டும் ஒருவரை இதை ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஊடக நிறுவனத்திலே செய்திகளுக்கு அப்பால் எங்களால் இப்படியான செயற்திட்டங்களையும் மக்களுக்கு செய்து கொடுக்க முடியும் என்றதை நாங்கள் இந்த உலகுக்கு பறைசாற்றி இருக்கின்றோம் என்றால் அது எங்களுடைய முயற்சி மாத்திரமன்றி எங்களுடைய இந்த மக்கள் எங்களுடைய இணைந்திருக்கின்றார்கள் என்பதை தான் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திருக்கிறது. குழந்தைகளுக்காக நீங்கள் உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி. எங்கள் பிள்ளைகள் தண்ணி இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு நிலைமையில் இருந்ததுக்கு நீங்கள் உதவி செய்ததற்கு பெரும் நன்றி. இப்ப நாங்க வெப்பலைனிலிருந்து சுகமா தண்ணி எடுத்து குடிக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து பெங்களூரில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு இன்று காலையுடன் நீக்கப்பட்டது. இதேவேளை கர்நாடகாவில் இடம்பெற்ற தாக்குதலை கண்டித்து சில அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் தமிழகத்தில் நாளை மறுதினம் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறந்து விடுமாறு நீதிமன்றம் விடுத்த உத்தரவிற்கு அமைய நீர் திறந்து விடப்பட்டது. இதனையடுத்து ஏற்பட்ட அமைதியின்மை வன்முறையாக மாற்றமடைந்ததுடன் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களில் 2 உயிரிழந்தனர். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பெங்களூரில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு இன்று காலையுடன் நீக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து பெங்களூரில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கர்நாடகாவில் ஏற்பட்ட வன்முறைகளால் 22,000 தொடக்கம் 25,000 கோடி ரூபாய் வரையான இழப்புகள் பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதேவேளை தமிழ்நாட்டிற்கு எதிரான ஸ்லோகங்களை தாங்கியவாறு திருநங்கைகள் சிலர் கர்நாடகாவின் மண்யா பகுதியில் இன்று இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரியோ பாராலிம்பிக் விழாவில் இலங்கைக்கு முதல் பதக்கத்தை தினேஷ் பிரியந்த இன்று ஈட்டிக் கொடுத்தார். ஒரு கை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நடத்தப்பட்ட F46 பிரிவு ஈட்டி எறிதல் போட்டியில் தினேஷ் பிரியந்த வெண்கலப் பதக்கத்தை வென்றார். ரியோ பாராலிம்பிக் விழாவில் ஆடவருக்கான F46 பிரிவு ஈட்டி எறிதல் போட்டி இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை இடம்பெற்றது. ஒரு கை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 13 வீரர்கள் பங்கேற்றதுடன் இந்தியாவின் தேவேந்திர ஜாஜாரியா உலக சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். இலங்கையின் தினேஷ் பிரியந்த ஹேரத் 58.23 மீட்டர் தூரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இது இந்த போட்டி பிரிவில் அவரது சிறந்த பெறுதியாகும்.
நான் எனது இந்த பயணத்தை தொடர மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளேன். எனது மனைவி, பிள்ளைகள், அதேபோன்று எனது பயிற்றுனர் எனக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளனர். எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.